அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2-3 நாட்களாக தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் சங்கிகளால் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தாவேகா தலைவர் விஜய் வாயை திறக்கவே இல்லை அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். மதுரை தெற்கு விஜய், மேற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், சோழவந்தான் விஜய் அப்படின்லாம் பாராபத்தியில் வச்சு மாநாட்டில் பேசியிருந்தாப்புல. இப்போ திருப்பரங்குன்றம் விஜய் எங்கே போனார்னு சொல்லி மக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பரங்குன்றம் விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக 2 பதிவுகள் போட்டிருக்காரு எக்ஸ் வலைதளத்தில். என்ன பதிவுகள்னு பார்த்தா, இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள், அதுக்கு ஒரு பதிவு போட்டிருக்காப்புல. இன்னொரு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்சியில் அது நாஞ்சில் சம்பத் இருக்கார் இல்லையா, துப்புனா தொடச்சிப்பார் இல்லையா, அவரு பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியில் போய் சேர்ந்திருக்காராமா. அதையும் பதிவாக போட்டிருக்காப்புல. அவருக்கு பரப்புரை செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பை கட்சியில் கொடுத்துருக்காப்புலையா, அதை ஒரு பதிவாக போட்டிருக்காப்புலங்க. இந்த 2 பதிவுகள் போட்டிருக்காரு இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ நடந்ததுக்கு பிறகு. திருப்பரங்குன்றத்தை பற்றி வாயவே திறக்கலை. என்ன இது? அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளுக்கு அவர் போட்டிருக்கிற பதிவில் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காட்டிய வழியில் சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மையை பேணிக்காக்க உறுதியேற்போம். சமூக நீதி, சகோதரத்துவம், மதச்சார்பின்மையை பேணி பாதுகாக்க உறுதியேற்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஆனால் அம்பேத்கருடைய இந்த கொள்கைகளை நீங்கள் பின்பற்றுறோம், நாங்கள் உறுதியாக இருக்க போகிறோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்னத்துக்கு நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கணுமே இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவில். சகோதரத்துவம், சமூக நீதி, மதச்சார்பின்மை, இதையெல்லாம் நாங்கள் போற்ற போகிறோம், நாங்கள் இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கணுமே ப்ரோ. ஏன் ப்ரோ அமைதியாக இருக்கீங்க? அதுலேயும் பாருங்கள், ஒரு அண்ணல் அம்பேத்கருக்கு மாலை போடக்கூடிய அந்த ஃபோட்டோ எடிட்டட் போல் இருக்குங்க. பின்னாடி அப்படியே வெள்ளை கலரில் ஒரு பேக்ரவுண்டு, ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க போல ஃபோட்டோஷாப்பில். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ, அண்ணல் அம்பேத்கருடைய ஃபோட்டோ கிராப் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. அப்புறம் அவருக்கு போட்டிருக்கக்கூடிய மாலைன்றது கிராப் பண்ணி வச்சு அதுக்கு கீழே ட்ராப் ஷேடோ வச்ச மாதிரி இருக்குது. எவ்வளோ பாருங்கள், அவருடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரிஜினல் ஃபோட்டோவாக இல்லை, அதுக்கு ஒரு ஃபில்டர் ஆட் பண்ண மாதிரி இருக்குது. அது போக அவருடைய தலைமுடியோடைய பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி பென் டூலை வச்சு நல்லா கட் பண்ணி தனியாக ஒட்டி வச்ச மாதிரி இருக்குங்க. அதுக்கு பிறகு அவருடைய சட்டையில் பார்த்தீங்கன்னா, சட்டையுடைய ஃப்ரண்ட் பார்ட்டில் சம்மந்தமே இல்லாத ஒரு கைண்ட் ஆஃப் ஆரஞ்சு கலர் லைட்டிங் எங்கேருந்தோ வந்திருக்கு. அப்போது இந்த புகைப்படம் இந்த இடத்துல எடுக்கப்பட்டது இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுதுங்க. இவரை கைட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் இப்படி வச்சிட்டு இருக்க மாதிரி எடுங்க, அதை நாங்கள் எடிட் பண்ணி நாங்கள் போஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறோம், அதை அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளைக்கு நாங்கள் இது பண்ணிக்கிறோம். விதவிதமாக ட்ரெஸ் போட்டு நிறைய ஷூட் எடுத்திருப்பாங்க போல், நிறைய ஃபோட்டோஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க போல். ஒவ்வொருத்தருடைய நினைவு நாள், ஒவ்வொருத்தருடைய பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு ஃபோட்டோவை எடிட் பண்ணி போட்டுருவாங்க போல். ஈசிஆரில் பாலவாக்கத்தில் ஒரு அண்ணல் அம்பேத்கர் சிலை இருக்குது. அங்கே போய் மாலை போடலாம்ல அண்ணல் அம்பேத்கருக்கு, அங்கே போய் மரியாதை செய்யலாம்ல, செய்ய மாட்டார். அப்படி என்னதான் அந்த பனையூர் பங்களாவுக்குள்ளே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் வீட்டுக்குள்ளேயே ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. வேண்டா வெறுப்பா பிள்ளைய பற்றி காண்டாமிருகம்னு பேரை வச்ச மாதிரி வேண்டா வெறுப்பா ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து தமிழக வெட்டி கழகம்னு பேரை வச்சு அதில் 5 கொள்கை தலைவர்களை அறிவித்து அவங்களுக்கு என்ன இது அப்பா வேண்டா வெறுப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாதிரி இருக்கு. அதுவும் அவர் பதிவு போட்டிருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா 2:35 PM. அப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்காரு போல. ஏன் ஒரு 2 நாள் கழித்து பொறுமையாக போடலாமே, இன்னைக்கே போட்டாகணும்னு என்ன அவசரம்? நல்லா அரசியல் பண்ணுறாங்க. கொள்கை தலைவர்களுக்கெல்லாம் ஆஃபீஸ்லேயே சிலை கட்டிட்டார். அட்லீஸ்ட் அந்த ஆஃபீஸுக்காவது போய் மாலை போட்டிருக்கலாமே. வெளியே போகிறதுக்கு தான் பயம், பப்ளிக்கில் போய் நிற்கிறதுக்கு. அந்த ஆஃபீஸில் தான் 5 சிலை வச்சுட்டாரு கொள்கை தலைவர்களுக்கு, அங்கே போய் மாலை போட்டிருக்கலாமே. அவ்வளோ லேசி ஃபெல்லோ. கொஞ்சம் கூட உடம்புல வெயில் பற்றக்கூடாது, நம்ம கஷ்டப்பட்டவே கூடாது, எல்லாம் அதுவாக வரணும். பான் வித் சில்வர் ஸ்பூன் இல்லையா, அப்படி தான் இருப்பாங்க. சரி, அடுத்ததாக அவங்க கட்சியில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் போய் சேர்ந்துருக்காராம். அதை ரொம்ப பெருமையாலாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. அவர் எங்கெல்லாம் இருந்திருக்காரு, என்னென்ன வரலாறு அவருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சால் இந்த தாவேக்கன்ஸ் ஃபயர் விடுவானுங்களா? இப்போ கட்சியில் 2 பேருக்கு தான் போட்டியே போல. ஏற்கனவே ஒரு லூஸ் மோகன் ஒன்று அங்கே இருக்குது அந்த கட்சியில். அந்த லூஸ் மோகனுக்கு போட்டியாக இன்னொருத்தர் வந்திருக்காரு. இப்போ 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று லூஸ் மோகன், இன்னொன்று அவர் என்ன நாஞ்சில் சம்பத். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்று இன்னொன்று ஏற்கனவே நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், இப்படி பல பேர் பல கட்சிகள்லேருந்து வந்துட்டாங்க. நாஞ்சில் சம்பத்தை எந்த கட்சிக்காரர்னு சொல்லதுக்கு தெரியலையே, அவர் என்னன்னே தெரியலையே, அவரை என்னங்க சொல்கிறது?
அவரு எங்க இருந்தோ வந்து பாஞ்சு வந்திருக்காரு. இங்கேயும் எப்படி நிலையா இருக்க போறது இல்லை, தெரிஞ்சதுதான். நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு ஒரு வாழ்நாள் கனவு உண்டு போல, எல்லா கட்சியிலையும் போய் காலை வச்சிடணும், அதிகமான அரசியல் கட்சிகள்ல இருந்த ஒரு நபர்ன்ற கின்னஸ் ரெக்கார்ட் படைக்கணும்னு ஆசைப்படுறாரு போல இருக்கு. ஆனா நாஞ்சில் சம்பத் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள்லாம் உள்ள வந்ததுக்கு பிறகு இனிமே புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்களுடைய ரோல்லாம் அப்படியே கீழே போயிருமே. ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் அவர் இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்காப்புல, அவர் அம்மா படத்தை வந்து பேனர்ல போடுறாப்புல, என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் இஷ்டத்துக்கு. இப்ப நாஞ்சில் சம்பத்தும் கூட வந்திருக்காரு. இனிமே புஷி ஆனந்த் அவங்க இவங்க எல்லாருடைய இதுவும் அப்படியே போயிடும். இவங்கெல்லாம் வந்ததுனால அவங்களுடைய இடம் வந்து பறிப்போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொன்னா, அப்ப அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு டம்மி பேசுகள்னு பாத்துக்கோங்க. பரவாயில்ல, தாவேக்காவுக்கு துப்புனா தொடச்சிக்கிற மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. நிறைய பேர் துப்புவாங்க தாவேக்கா கட்சியை பார்த்து. இவர் வேற பேச்சாளராச்சே, இவர் கொஞ்சம் நல்லா வந்து ராஜ்மோகனை விட பயங்கரமா எதுகை முனையெல்லாம் போட்டு போட்டு பேசுவார். ஏய், மரத்தின் மேல் ஏறாதீர்கள், கீழ் இறங்குங்கள், சேரை நாற்காலியை தூக்காதீர்கள், கீழே வையுங்கள், ஏன் நீங்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறீர்கள் என் அன்பு சகோதரர்களே, அணில் குஞ்சுகளே, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கு மண்டையில என்ன பிரச்சனை. நல்லா வந்து பயங்கரமா ஃபன் பண்ண போறார். நல்ல பயங்கரமான என்டர்டெய்னர்களாக வந்து இறக்குறாங்க கட்சியில். நமக்கு நல்ல கண்டென்ட் இருக்குங்க, அவ்வளோதாங்க. இந்த அணில் குஞ்சுகளில் இந்த கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சர் அணில்கள் இருப்பானுங்க தெரியுமா, அவனுங்கள்லாம் இந்த அணில் குஞ்சுகள், இந்த ரசிக குஞ்சுகளை எல்லாம் வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க சோசியல் மீடியாஸில். இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து பிஸ்னஸ் இது பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு இடத்துல இந்த பொருட்காட்சி போட்டாங்கன்னு வைங்களேன், அங்கே இந்த கடையெல்லாம் போடுவாங்க, அந்த இடத்துல கடை போட்டால் கொஞ்சம் நல்லா ஓடும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த தாவேக்கான்ற அரசியல் கட்சியை வச்சு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் உள்ள புகுந்து இவனுங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், அடுத்த மாநாடு வெறித்தனமா இருக்க போது நான் ரெடி ஆயிட்டேன் தலைவனை பாக்குறதுக்காக. இங்க பாருங்க, லெனின் ஷர்ட், லெனின் ஃபேப்ரிக்குங்க, லெனின் ஷர்ட் பிரிண்ட் போட்டிருக்கா, தலைவனோட போட்டோ போட்டிருக்கு, லெனின் பேண்ட் அப்படியே பாருங்க, ஃபுல்லாவே லெனின், சூப்பரா இருக்கும், கம்ஃபர்ட்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த பேண்ட் இந்த ஷர்ட் வாங்கினீங்கன்னா இங்க பாருங்க தலைவனோட கொடி ஃப்ரீ. ஓகே, பெண்ணு, அவரோட போட்டோ போட்ட மாதிரி பெண்ணு எழுதுது பாத்துக்கோங்க, பெண்ணு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு கட்சிப்பு, தலைவரோட கட்சிப்பு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா பிஸ்னஸ் நல்ல சீரம் சிறப்பமா இருக்குமே. இதெல்லாம் பார்த்தாலே அணில்கள் வெறி பிடிச்சி போய் வாங்குவானுங்களே. ஒரு போட்டோவில் பேனர்ல போட்டோ இருக்கிறத பார்த்தாவே அதை போய் புத்தம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் பார்த்தாங்க ஐயோ தலைமை 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 வெறி பிடிச்சி போய் வாங்குவானுங்களே. இந்த குடிகாரர்கள் வந்து டாஸ்மாக்ல போய் வாங்குவாங்க தெரியுமா, அதுக்கு வெறி பிடிச்சி போய் முண்டி அடிச்சுட்டு ஓடுவாங்க தெரியுமா. அதை விட மோசமான கிரியேச்சர்ஸ் இவனுங்க, குடிகாரனே குடிகாரனே, அதுக்கு பதிலாக அணில்காரனே ரகசிய வெட்ட வெளிச்சமான அணில் குஞ்சே ரசிக குஞ்சே பாட்டு பாடலாம். இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து போட்டிருக்கக்கூடிய அந்த சட்டையும் பேண்டையும் பார்த்தா புஷி ஆனந்துக்கு கோந்திரமே, அது என்னுடைய சட்டை பேண்டா, எனக்கு இருக்க வேண்டிய இடத்த எல்லாரும் பறிக்கிறீங்களே, ஐயோ அம்மானு கிடந்து அழுகாரே. ஏற்கனவே செங்கோட்டைக்கு வந்தப்போ புஷி ஆனந்த் இப்படின்னு நெண்டிக்கிட்டு பாவம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அந்த காணொலியை. செங்கோட்டையன் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா, விஜய் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. புஷி ஆனந்தை மட்டும் ஓரம் கட்டி விட்டுட்டாங்க பாவம். இனிமேல் அவ்வளோதாங்க, அந்த கட்சியே அவ்வளோதான். இதில் புஷி ஆனந்தோட இடம் இருந்தால் என்ன, இல்லைன்னா நமக்கு என்ன. பேசாமல் அந்த கர்ச்சீஃப் ஒன்றை வாங்கி நானும் இங்கே எங்கேயாவது மாட்டி விட்டுடலாமான்னு பார்க்குறேங்க. அந்த கர்ச்சீஃபை வாங்கி நல்லா தொடச்சி தூக்கி தூர எறியலாம் பாருங்க, நல்லா இருக்கும், நல்ல சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இந்த பீச்சில் இல்லை நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போனோன்னு வைங்களேன், இந்த பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க, இந்த பொம்மையிலலாம் லைட் எரியக்கூடிய பொம்மையெல்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த விற்பனை செய்யக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டேயே வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா குழந்தை இருக்குன்றப்போ அந்த குழந்தை எப்படியாவது போய் வாங்கிடும். அந்த பஞ்சு மிட்டாயை வந்து கையில் கொடுத்தப்போ நம்ம எப்படி காசு பே பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் விடக்கூடியது, அந்த லைட்டாக எரியும் பாருங்க, அதையெல்லாம் வந்து குழந்தை எப்படியாவது வாங்கிடும். இல்லை வாங்கி கொடுக்கல அப்படின்னு வைங்களேன், அங்கேயே விழுந்து ரோட்டில் விருண்டு பரண்டு அழுது ஒப்பறிச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால வாங்கி கொடுப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் இப்போ இந்த நபர் பார்த்தீங்கன்னா அணில்களை டார்கெட் பண்ணி அங்கே போய் அம்மா எனக்கு அந்த சட்டை வேணும், பேண்ட் வேணும், அந்த பெண் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த ஸ்கூலுக்கு போகிறவங்க இல்லை, அதனால பெண்ணெல்லாம் நல்லா தேவைப்படும். கேட்டாங்கன்னா வேற வழி இல்லை, வாங்கி கொடுத்தாங்கணும். இவனுங்க வேற எப்படிலாம் அடம் பிடிப்பானுங்க, எப்படிப்பட்ட பைத்தியக்காரனுங்கன்றது நமக்குலாம் தெரியும் இல்லையா. அடம் பிடிச்சி வாங்குவானுங்கன்னு தெரிஞ்சே இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து நல்ல கடையை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். சட்டை பேண்டோட வியாபாரம் போட்டேன்னா பரவாயில்ல, அதுக்கு மேலே போச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த தற்குறிகள்ன்ற பேரை இவனுங்களுக்கு தற்செயலாலாம் வரல,
கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கானுங்க, உழைச்சிருக்கானுங்க. உழைச்சி வேர்வை சிந்தி மரத்துக்கு மேலே ஏறி பொது சொத்துக்களை சேதப்படுத்தி பல மக்களை கொன்னு குவிச்சு திருந்தாம பல வேலைகள் பார்த்துருக்கானுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கானுங்க அந்த பெயரை சம்பாதிக்கிறதுக்கு. தற்குறிகள். ஆக மொத்தம் இவனுங்க அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் அதெல்லாம் இல்லை, வியாபாரம் பண்ண வந்திருக்கானுங்க. எல்லாம் பாஜகவுக்கு கூஜா தூக்குற வேலையெல்லாம் பார்க்குறானுங்க. ஏன்டா அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்டால் அமைதியாக இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைன்றானுங்க. சரிடா, எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுல என்னடா இருக்குன்னு கேட்டால் அது அப்படிதான்டா இருப்போம். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைன்றானுங்க. தற்குறின்னு சொன்னால் மூக்கை சிந்தி சிந்தி அழுறானுங்க. இந்த மாதிரி கர்ச்சீஃப் விற்கிறானுங்க. எவனாவது எதையாவது விற்கிறேன்னு கொண்டு வந்தால் பின்னாடியே ஓடுறானுங்க. சேரை தூக்கி தலைக்கு மேலே வைக்கிறானுங்க, மரத்துக்கு மேலே ஏறுறானுங்க, கரண்ட் கம்பி மேலே ஏறுறானுங்க, என்னெல்லாமோ பண்ணுறானுங்க. ஆக மொத்தம் இவனுங்க தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் டூல், அவ்வளோதான். இந்த காணொலி நான் இதோட என் பண்ணிக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.